Finally guys, only 2 days go for a Valentine Day. நம்ம நினைச்ச டே வந்துட்டு இருக்க. ஸோ எல்லாரும் ஈகர் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி லவர்ஸ் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வேலண்டைன் டேக்கு 2 நாள் தான் இருக்கு. வேலண்டைன் வீக்ல ஆல்ரெடி நம்ம 4 days கிராஸ் பண்ணியாச்சு. ரோஸ் டே, ப்ரப்போசல் டே, சாக்லேட் டேன்னு சொல்லிட்டு 4 டே கிராஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம 5வது டே ஆன ப்ராமிஸ் டேல இருக்கோம். இந்த ப்ராமிஸ் டே எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்டரி, அதோட கண்டென்ட் அண்ட் ப்ராமிஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த லிட்டில் ஸ்டோரியோட பார்க்க போறோம். நீங்க கேட்க பிள்ளை தாட்ஸ் பேசிட்டு கூட ஆனதித்யா நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கிறது வேலண்டைன் வீக். ஸோ வேலண்டைன் வீக்கோட 5th டே ஆன ப்ராமிஸ் டேல இருக்கும். இந்த ப்ராமிஸ் டே எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஏன்டா இது வந்து வேலண்டைன் வீக்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்னடா அது வேலண்டைன் டேல போய் ஆட் பண்ணிருக்காங்க, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி. ப்ராமிஸ் இஸ் லைக் அ ஹோப். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் இருக்கும். இந்த ப்ராமிஸ் வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு அத்தாச்சி மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்கான இது மாதிரி, நமக்கு ஒரு பாண்ட் பேப்பர் மாதிரி கூட சொல்லலாம் இந்த ப்ராமிஸ். சில பேர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நான் ப்ராமிஸ் பண்ணல, பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ நான் ஒவ்வொரு ப்ராமிஸ் பண்றதுக்கு யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ப்ராமிஸ்ன்றது ஈஸியா பிரேக் பண்ணிட்டு அனதர் ப்ராமிஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராமிஸ்ன்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. இந்த ப்ராமிஸ் வந்து இப்ப இருந்து இல்ல, ரொம்ப வருஷமா வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்மளோட முன்னோர்கள் கூட ப்ராமிஸ் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதான் ப்ராமிஸ்ன்றது சத்தியம். இந்த சத்தியத்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இது எப்படி கீப் பண்ணணும், எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும், கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை கடைசி வரைக்கும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம தமிழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றதுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதுவும் வந்து ஒரு தடவை ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதை மீறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராமிஸ் டேயோட வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராமிஸ் டேல வந்து லவ்வர் தன்னோட காதலனுக்கோ வந்து ப்ராமிஸ் பண்றது அந்த ப்ராமிஸ் டேயோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ப்ராமிஸ் டேல வந்து கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கற நிறைய கதைகளையும் கேட்டிருப்போம். அந்த சில பேர் உண்மையாவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராமிசஸ்லாம் வந்து இந்த ஸ்பெஷலான டேல தான் கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் கூட இருப்போம், நீ என்ன கூட இருப்போம், நான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பேன், அண்ட் வந்து நீ எனக்கு இன்னொரு கண்ணு மாதிரி என் ஃபேமிலியில பார்த்துப்பேன், லைக் தட் பிளா பிளா. ஸோ நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய ஓட்ஸை வந்து கொடுப்பாங்க. இது வந்து எப்பனா நிறைய ப்ராமிசஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ராமிஸ் இந்த லவ்ல மட்டும் கிடையாதுங்க. ப்ராமிஸ்ன்றது வந்து எல்லாத்துலயும் வரும், ரிலேஷன்ஷிப்ல வரும், ஃபேமிலியில வரும். நம்ம எஸ்பெஷலி நம்ம நிறைய ரீசனா கேள்விப்பட்டது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ். இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் நிறைய ப்ராமிசஸ் பண்ணுவாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இது பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒவ்வொரு ப்ராமிசஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராமிசஸ் வந்து இருந்துட்டே இருக்குங்க. ஸோ வந்து இது வந்து மறக்கவே முடியாது. ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து எல்லாருமே கொடுக்கறது தான். அது இன்னைக்கு லவ்வர்ஸ் வந்து எஸ்பெஷலி கொடுப்பாங்க. தன்னோட லவ்வர் காதலுக்கும் கொடுக்குறது இந்த ப்ராமிஸ் டேயோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதையே வேலண்டைன் டேல ஆட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லவ்ன்றது ஒரு பியூரான திங்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டோட எபிசோடே பார்த்தாச்சு. அப்புறம் நம்ம ஓவர் லவ்வா பார்த்தோம். ஸோ இந்த லவ்வுக்கு என்னன்னா இது ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னதான் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு ஹார்டல் வந்தாலும் அந்த லவ் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு, இல்லாட்டினா வந்து அவங்களுக்கு ஒரு அஷூரிட்டி தரதுக்காக இந்த ப்ராமிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லவ்வர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த டேல வந்து அவங்க லவ்வர்ஸ்க்கு வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராமிஸ் டேயோட ஸ்பெஷாலிட்டி அந்த ப்ராமிஸ்க்கான ஹிஸ்டரி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. பட் இந்த ப்ராமிஸ் டே என்ன பண்றாங்க, இது வேர்ல்டு வைடா செலிப்ரேட் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த சொல்றாங்க இது வேலண்டைனோட 5th வீக்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க, 5th டேல செலிப்ரேட் பண்றாங்க. சோ இது வேலண்டைன் வீக்ல தான் மோஸ்ட்லி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணப்படுது. ப்ராமிஸ் டே வந்து வேர்ல்டு வைடா செலிப்ரேட் பண்றாங்க. இதுவுமே as usual வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுதான். சோ வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் அப்படிதான் பரவுச்சு, ஒவ்வொரு கான்டினென்ட்க்கும் அப்படிதான் பரவுச்சு. சோ வந்து ப்ராமிஸ் டே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராமிஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நிறைய ரிலீஜியன்ஸ்லயும் ப்ராமிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம்லயும் கிறிஸ்டியானிட்டிலேயே வந்து மேரேஜ்க்கு முன்னால ப்ராமிஸ் பண்ண வழக்கமா இருக்கு. ஸோ வந்து 2 பேர்கிட்டே கேட்பாங்க, உங்களுக்கு இது ப்ராமிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட லீகல் ஒய்ஃப் எடுத்துக்கிறேன், லீகல் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கடைசி அந்த மாதிரி ப்ராமிசஸ் எல்லாம் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில வந்து அவங்க மேரேஜ்க்கு முன்னால பண்ணுவாங்க. ஈவன் நம்ம ஹிந்துஸ் கூட மேரேஜ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த 7 முறை சுத்துறது 3 முறை சுத்துறது இல்லாம 7 சத்தியங்களையும் 3 சத்தியங்களையும் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ப்ராமிசஸ் வந்து எல்லா ரிலீஜனுமே இந்த மாதிரி கீப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ரிலீஜனுமே கண்டிப்பா ப்ராமிஸ் வந்துடும். ப்ராமிஸ் இருக்கிற ரிலீஜன் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. யாரால் யார் கூட ப்ராமிஸ் பண்ணலாம். நம்ம சின்ன வயசுல அழகா ஒரு ப்ராமிஸ் கேள்விப்பட்டிருப்போம், அது பிங்கி ப்ராமிஸ். உங்க ஃப்ரெண்ட் கூட கண்டிப்பா பண்ணிருப்பீங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ப்ராமிஸ். சோ நிறைய ப்ராமிஸ் இருக்கு. அது மாதிரி பக்கா ப்ராமிஸ் சொல்லுவோம். சோ நிறைய ப்ராமிசஸ் இருக்கு. சோ ப்ராமிசஸ் வந்து எப்ப அது கடைசி வரைக்கும் கீப் பண்ணி கொண்டு போகணும், அதை வந்து என்னைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, இது எஸ்பெஷலி வந்து இமானுவேல் காண்ட் அவர் சொல்றது ப்ராமிஸ் கெப்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு ப்ராமிஸ் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடணும், அது எந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமானுவேல் காண்ட் சொல்றாரு. சோ நிறைய கான்சிக்வன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களா வந்து ப்ராமிஸ் வந்து எப்பனாலும் பிரேக் பண்ணிக்கலாம், அது வந்து நேரத்துக்கு எப்பலாம் மாத்திக்கலாம், நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பிரேக் பண்ணி இன்னொரு ப்ராமிஸ்க்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. பட் எது நம்பர் நமக்கே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கலாம், எனக்கும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. சோ இந்த ப்ராமிஸ் டே வந்து இப்படிதான் வந்தது. சோ இதுக்கான ரீசனும் அதுதான். நம்ம ப்ராமிஸ் பத்தி எல்லா டீடைலும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராமிஸை வச்சு கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி வேணும்ல. என்னடா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கா, ஸ்டோரியே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தெரியும். ஸோ உங்களுக்காக எனக்கு ஒரு அழகான குட்டி கதையோட வந்திருக்கேன், கேட்டு மகிழுங்க. ஸோ நீ கதைக்குள்ள போகலாம். இந்த ப்ராமிஸ் டே
இந்த ப்ராமிஸ் டே விஷயம் ஸ்டோரி ஃபுல்லாமே இருக்கு. மேபி இந்த கதை நீங்க ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஃபீல் ஆகும். பேரெல்லாம் ஒரு தடவை நானே சொன்ன கதை தான், பட் இது கொஞ்சம் மாத்தி சொல்றேன். இந்த தடவை ஒரு பெரிய சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சும்மா தான் இருக்காங்க. அப்புறம் 2 பேத்துக்குள்ள காதல் வளருது. ஸோ 2 பேருக்கு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த பொண்ணு வந்து தைரியமா போய் அவங்க ஃபேமிலியில சொல்றா. அப்ப அவங்க சொல்றாங்க இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றேன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவாய்ட் பண்ண பாரு, அவனை வந்து பிரேக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த பொண்ணுனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சுத்தமா தெரியல. ஸோ அந்த பொண்ணு முழிக்கிறா, இது பண்ணுவோமா அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இருக்கிற டென்ஷனை ஃபுல்லா என்ன பண்ணுவான்னு தன்னோட லவர் மேல மட்டும் தான் காமிப்பா. அவனும் வந்து அவன் என்ன பேசினாலும் சரி பொறுமையா பேசி கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். இவன் என்னென்னமோ பேசுவா, இவன் கோவம் ஃபுல்லா அவன் மேல மட்டும் தான் காமிப்பான். அவளுக்கு அவன் ஒரு ஈஸி டார்கெட்டா இருக்கும் ஆங்கரை உள்ள ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ வந்து அவன் என்ன பண்ணுவான், ஆங்கரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவான். ஸோ இப்படிதான் அவங்க லைஃப் போயிட்டே இருந்தது. அப்ப என்ன பண்றாரோ ஒரு நாள் வந்து யூனிவர்சிட்டி முடிய போகுது, இது கிராஜுவேஷன் டைம். ஸோ கிராஜுவேஷன் டைம் அன்னைக்கு அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அதே மாதிரி அது ப்ரப்போஸும் பண்றான், will you marry me அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறா, அவங்க ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப சொல்றேன் நான் கண்டிப்பா ஃபேமிலியில பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கன்வே பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நடக்குது. ஸோ என்கேஜ்மெண்ட்னா முடிஞ்சிருது. அப்ப அந்த பையன் டிசைட் பண்றான், இந்த டிகிரி பார்த்தாது நான் வந்து ஓவர்சீஸ்ல போய் அப்பர் எஜுகேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்பர் எஜுகேஷனுக்காக பையன் வெளிநாடு போறா. இந்த பொண்ணு இங்க இருக்கா, இங்க முடிச்ச டிகிரிக்கு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் கிளாஸ் கூட தள்ளப்படுறா. ஸோ இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன் டைம் என்ன ஆச்சுன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு வந்து பயங்கரமா இன்ஜூர்ட் ஆயிடுது. ஸோ வந்து டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க உங்க பொண்ணு பொழைச்சாதான் பொழைப்பாங்க, இதெல்லாம் கடவுள் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா அழுறாங்க, ஐயோ என் பொண்ணு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன அந்த பொண்ணுக்கு வந்து பொழைச்சிட்டா. பொழைக்கும் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம், பொழைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அந்த பையனுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வந்து மறைச்சிருது. ஏன்னா அந்த பையன் வந்து அங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அதுக்கு முன்னால வரைக்கும் அப்புறம் 2 பேர் வந்து மொபைல பேசுறது, லெட்டர்ஸ் போடுறது, இமெயில் பண்றது அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. 2 பேர் லவ் வந்து ஆன்லைன் மோட்ல போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க, ஆன்லைன் கிளாஸ் போற மாதிரி. ஸோ வந்து இப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருந்தா. அப்ப ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிருது, ரொம்ப கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுறா. பட் அந்த பொண்ணால பேச முடியல. எந்த பொண்ணு வந்து கோவத்தினாலேயே பேசினாலோ அந்த பொண்ணுனால ஒரு வார்த்தை கூட பேசல. ஷி பிகம் மியூட். ஸோ வந்து அந்த ஆக்சிடென்ட் பிரெயின் வந்து பயங்கர பாதிச்சிருது. இவன் மியூட் ஆயிடுறா. அப்ப அவ டிசைட் பண்றா, நம்ம அந்த பையனை கல்யாணம் பண்ணவனா, அந்த பையனை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அவன் லைஃப் நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றா. ஒரு லெட்டர் போடுறா, நீ வந்து என்ன பிரேக்கப் பண்ணிக்கோ, உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அந்த பையன் விடாம திரும்ப லெட்டர் போடுறது, ஃபோன் பண்றதுன்னு இருக்கா. பட் அந்த பொண்ணால பேச முடியாத காரணம் அவன் எதுவுமே பண்ண ரிப்ளைவும் பண்ணல. ஸோ அந்த பையனை மறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கா. 1 year போயிடுது. எப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வராங்க. 2 பேருக்கு மியூச்சுவல் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ வந்து அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழுகையா வருது. என்ன பத்தி சொல்லாத, நான் எங்க இருக்கேன்னு கேட்டாலும் சொல்லாத அப்படின்னு சொல்லி மறைச்சிடறா. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட கேட்கறா, அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேன்றா, ஃப்ரெண்ட் எங்க இருக்கா சொல்லவே மாட்டேன்றா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து போயிட்டு இருக்கும் போது என்னன்னா ரொம்ப நாள் போயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் வந்து ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கதே விட்டுட்டா. 1 year போயிடுச்சு. போயிட்டு அந்த பையனை பத்தின ஒரு டீட்டெயில் கூட அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. எப்படியே போயிடுச்சு. ஸோ போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து வரா. 2 பேர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அவ வரா. வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறா. இதுதான் வந்து அவனுக்கு கல்யாணமா பான்னு சொல்லி இன்விடேஷன் தரா. இன்விடேஷன் பார்த்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் அந்த இடத்துல மணப்பெண்ணோட பேர்ல வந்து இந்த பொண்ணோட பேர் தான் இருந்தது. ஸோ அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஓ மை காட் என் பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறா, கத்தி அலறா. அவன் கரெக்டா வந்து நிக்கிறான். இவளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ஓ மை காட் என்ன பேசுறதுக்கு முடியல, அவளால் வாயை தந்து கூட கத்த முடியல. கத்த மட்டும் தான் முடியும் தவிர அவளால் பேசவே முடியல. அவனுக்கு அப்பதான் புரியுது. அவன் சொல்றான், அவன் சைன் லாங்குவேஜ் சொல்றான், எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, நான் வந்து இனிமே உனக்கு வாய்ஸா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மேரி மீ அகெயின் அப்படின்னு கேட்கறான். ஸோ வந்து இப்போ 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த கதை வந்து இவ்வளவுதான். இந்த கதையோட முடிஞ்சு போயிருது. பட் வந்து இந்த கதையோட கான்செப்ட் மாரல் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ராமிஸ். அந்த பையன் வந்து அந்த பொண்ணு போறதுக்கு முன்னால ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான், உன்னோட பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு. 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. பட் வந்து இவன் இமானுவேலுக்கு அந்த மாதிரி ப்ராமிஸை வந்து ஃபார்எவர் கீப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பான். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, கான்சிக்வன்ஷன் மாதிரி என்ன பண்ணுவானா, ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணிடுவா. பிகாஸ் அவன் நல்லதுக்காக தான் இன்னொரு பண்ணிடுவான். ஸோ வந்து இப்படிதாங்க 2 பேர் ப்ராமிஸும் இருக்கும். இந்த பையன் ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும் அப்படின்றக்காகவே அந்த ப்ராமிஸையும் மறக்காம காதலையும் மறக்காம கடைசி அந்த பொண்ணோட கருத்தையை பிடிச்சிருவாங்க. இப்படிதான் அந்த கதை முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ வந்து நம்ம என்ன ப்ராமிஸ் கொடுத்தாலும் அது கண்டிப்பா கீப் அப் பண்ண ட்ரை பண்ணும். நீங்க ப்ராமிஸ் கீப் அப் பண்ண முடியாது, நீங்க ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு ட்ரஸ்ட் கொடுத்து நீங்க பிரேக் அப் பண்ண மாதிரி ஆயிரும். சோ இனிமே நீங்க ப்ராமிஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒவ்வொருத்துக்கு மேல யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டென்ட் முடிச்சுக்கிறேன். ஓகே गाइस, நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். வாலண்டைன் வீக்கோட 6th டே பத்தி பேசலாம். Until then, signing off, I'm your Aditya and you are hearing now Pilota, Shahid, family and friends. Thank you, bye bye.